கேரளாவில் உள்ள ஒரு பழமையான, தனிமைப்படுத்தப்பட்ட ஜமீன் பங்களா. வித்யா, வீணை வாசிப்பதில் வல்லவள். கந்தர்வ குரல் வளம் கொண்டவள். வித்யாவும் ரகுவும் அந்த பழைய பங்களாவில் வசித்து வந்தனர். அவர்களுக்கு இசைதான் உலகம். ரகு பாடினால் இயற்கையே மயங்கும். அதற்கு ஈடு கொடுத்து வித்யா வீணை வாசிப்பாள். ஆனால் அந்த பங்களாவில் ஒரு ரகசியம் இருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு கந்தர்வன் எழுதிய மரண ராகம் என்ற குறிப்பு அந்த வீட்டின் பரணில் இருந்தது. ஒரு நாள் மாலை நேரம் வித்யா வீணையை மீட்ட ரகு அந்த அபூர்வ ராகத்தை பாடத் தொடங்கினான். பாடிக்கொண்டே இருக்கும்போது காற்று பலமாக வீசியது. வீட்டின் கதவுகள் தாமாக மூடின. ரகுவின் குரல் உச்சத்தை எட்டிய போது வித்யா அவனை ரசித்துக் கொண்டே வாசித்தாள். திடீரென்று ரகுவின் குரல் நின்றது. அந்த ராகத்தை முழுமையாக பாடி முடிப்பவர்கள் மனித உருவை இழந்து சிலையாக மாறிவிடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. வித்யா நிமிர்ந்து பார்த்தாள். ரகு நீல நிறச் சிலையாக உறைந்து போனான். வித்யாவின் அலறல் பங்களா முழுவதும் எதிரொலித்தது. அவளது கண்கள் பயங்கரமாக வெளுத்தன. அவள் முகம் மாறியது. ஒரு பேய் தோற்றத்திற்கு மாறினாள். இன்றும் அந்த பாழடைந்த பங்களாவில் அமாவாசை இரவுகளில் ஒரு பெண் வீணை வாசிக்கும் சத்தம் கேட்கிறது. அந்த அறையில் சிலையை பார்த்துக் கொண்டே வித்யா வீணை வாசிக்கிறாள் என்று ஊர் மக்கள் அச்சத்தில் பேசிக்கொள்கிறார்கள்.